மெதுவாக அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தவன், வைஷு நீ தூங்கு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்து நானும் படுத்துக்கிறேன் சரியா? இல்லாதி, நீங்களும் என் கூட படுத்துக்கோங்க, இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. அப்படி சொல்றியா? சரி ஓகே இரு என்றவன் அவள் அருகில் படுத்துக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன் அவள் முதுகில் லேசாக தட்டி கொடுத்து கொண்டிருக்க அந்த அணைப்பிலேயே நிம்மதியாக தூங்கிவிட்டாள். பின்பு அவனுக்கும் உறக்கம் கண்களை தழுவ அவளை அணைத்தபடியே அவனும் உறங்கிவிட்டான். வைஷுவிற்கு மிகவும் அலுப்பாக இருந்ததில் அசந்துதான் தூங்கிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் பிரியங்காவும் கவிதாவும் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அவர்கள் அறைக்கு சென்றனர். உள்ளே நுழைந்த பிரியங்காவை பார்த்த ஹரி, வாங்க மேடம். வர வர இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கே. ஏன் ஹரி இப்படி சொல்றீங்க? ஆமா, இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஹரி, இப்பெல்லாம் என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. என்ன ஹரி இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிதான் உங்களுக்கு தோணுதா என்ன? ஆமாண்டி, அதான் உண்மை என்று சொல்லிக் கொண்டிருக்க அவளோ கபோர்டை திறந்து வைத்து எதையோ தேடிக் கொண்டிருந்தாள். இப்ப கூட பாரு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னதையோ தேடிக்கிட்டு இருக்க. ஒண்ணுமில்ல ஹரி, டவல் தான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு, அதான் நான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு. ஆமா, இப்ப நீ குளிச்சுட்டு வந்து மட்டும் என்ன பண்ண போற என்றதும் அவனை பார்த்து முறைத்தவள், என்ன ஹரி வர வர உங்களுக்கு வாய் அதிகமாயிடுச்சு என்றதும், அடப்போடி பெரிய வாயா, ஊர் உலகத்துல புதுசா கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் எவ்வளோ உஷாரா இருக்காங்க தெரியுமா? ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீ என்னடான்னா இப்பவே 60 வயசு கிளவி மாதிரி சுத்திட்டு கிடக்க. என்ன ஹரி நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, எதா இருந்தாலும் இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். இப்ப குளிச்சுட்டு வந்து மட்டும் இவ என்ன பண்ண போறாளாம் என்று புலம்பியவன் சாய்ந்து படுத்துக்கொண்டு தனது செல்போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே குளித்து முடித்தவுடன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த பிரியங்கா மெதுவாக ஹரியின் அருகே வந்து நிற்க அவள் வந்ததை கூட கவனிக்காமல் செல்போனில் ஏதோ ஒரு காமெடி வீடியோவை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த பிரியங்காவிற்கு பயங்கர கோபம் வந்தது. உடனே அந்த செல்போனை பிடுங்கி தூக்கி மெத்தையில் போடவும், என்னடி நீ என்று கத்திக்கொண்டே அவளை திரும்பி பார்த்தவனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு அவனை கோபமாக முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். பிரியங்கா, என்னடி இது கோலம்? ஆமா, உங்க கூட பேசுறது இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லன்னு சொல்றீங்க, ஆனா நான் வந்து இப்படி பக்கத்துல நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னத்தை தான் போன்ல பார்த்து கெக்க புக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களோ தெரியல. அது ஒண்ணுமில்லடி, மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு காமெடி சீன்ஸ் மட்டும் பாத்துட்டு இருந்தேன். அதுவும் நம்ம வடிவேல் சார் காமெடி தான் பாத்துட்டு இருந்தேன். போதும் போதும், ரொம்ப முக்கியம். அது சரி, என்னடி நீ இப்படி உரிச்சு வச்ச கோழியாட்ட கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? ஆமா, இப்படி வந்து நின்னு மட்டும் என்ன பிரயோஜனம்? என்ன கண்டுக்காம நீங்க அந்த போனை தானே கட்டிக்கிட்டு அழுகுறீங்க. என்னடி நீ என்னன்னோ பேசுற? உனக்கு தான் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னேன், அதனாலதான் இந்த 4-5 நாளா நான் உன்கிட்ட கூட வரல. உனக்கு சரியா போச்சா என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹரி, பொண்டாட்டிக்கு எவ்வளோ டேஸ் பீரியட்ஸ் இருக்கும், அவ எப்ப கிளியர் ஆவா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் ஒய்ஃப் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தெரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர பார்க்க அவள் கையை பிடித்து இழுத்ததும் காலில் தண்ணீர் இருந்ததால் அப்படியே நிலை தடுமாறி அவன் மேல் போத்தென்று விழுந்தாள். அப்பொழுதுதான் அவள் குளித்து விட்டு வந்திருந்ததனால் அவள் மேல் இருந்த சோப்பு வாசம் மிகவும் நறுமணமாக வந்து கொண்டிருக்க அதிலேயே சொக்கி போன ஹரி, பிரியங்கா, இதே சோப்பு தான் நானும் போட்டு குளிக்கிறேன், ஆனா நான் போட்டு குளிக்கும் போது மட்டும் இவ்ளோ வாசனை வந்த மாதிரி தெரியலையே, அதே நீ போட்டு குளிச்சுட்டு வந்தா மட்டும் இவ்ளோ வாசனையா இருக்கே, எப்படி என்று அவளை புரட்டி போட்டு அவள் மேல் ஏறி படுத்துக்கொண்டே கேட்க, அது சரி, ஏதாவது லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க கேக்குறார் பார் கேள்வி. என்னடி எது கேட்டாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, அப்போ உனக்கு உடம்பு சரியா போயிடுச்சா? அதெல்லாம் சரியா போச்சு. எப்படி சரியா போச்சு? அது நேத்தே சரியா போயிடுச்சு. என்ன நேத்தேவா? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஆமா, இவர் அப்படியே கேட்டு நாங்க சொல்லல, ஆளும் மூஞ்சியும் ஓடி போயிடுங்க பேசாம. அதெல்லாம் சரி, என்னவோ தெரியலடி, எனக்கு உன்னை இந்த மாதிரி பார்த்ததுல இருந்து ஒரு மார்க்கமா இருக்குது, அதனால தயவு செஞ்சு என்கிட்ட கோவப்படாத சரியா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க,
போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விடுறேன் என்று கூறினாள். அப்பா, மேடம் சமாதானம் படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கே என்றவன் அப்படியே அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து தன் முகத்தை வைத்து தேய்த்து கொண்டிருந்தான். அதில் பிரியங்காவிற்கு உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்க அதை பார்த்து சிரித்தவன், பிரியங்கா, என்னடி உன் உடம்பெல்லாம் இப்படி சிலுத்துருச்சு? ஆமா, இந்த ஆராய்ச்சி இப்ப ரொம்ப முக்கியம் என்றவள் அவனை கீழே தள்ளிவிட்டு அவன் மேல் ஏறி படர்ந்து லைட்டை ஆஃப் செய்து விட்டாள். எதுக்கடி லைட் ஆஃப் பண்ண? என்னை கண்டுக்காம ரொம்ப திமிரா இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தண்டனையாவது கொடுக்கணும், அதுக்கு தான் லைட் ஆஃப் பண்ணேன். பிளீஸ் லைட்டை போடுடி, இல்லனா உன் அழக என்னால முழுசா அனுபவிக்க முடியாது என்று கெஞ்ச, முடியவே முடியாது. இன்னைக்கு நீங்க என்னதான் தலைகீழ் நின்னு தண்ணி குடிச்சாலும் அந்த லைட்டை மட்டும் நான் போட சம்மதிக்கவே மாட்டேன் என்றாள். என்ன, நீங்க விட்டா விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கே என்றவள் அதற்கு மேல் அவனை பேச விடாதது போலவே அவன் உதட்டினை சிறை செய்தாள். அவ்வளவுதான், ஹரி மொத்தமாக ஃபிளாப் ஆகிவிட்டான். பிரியங்காவினை இறுக்கமாக அணைத்திருந்தவனுக்கு அவள் மேலிருந்து வந்த சோப்பு வாசனை எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு புதுவிதமான மயக்கத்தை கிளறிவிட அவள் உடலில் இருந்த அந்த ஒற்றை துண்டையும் தூக்கி எறிந்தான். அதே நேரம் பிரியங்கா அவனுடைய ஆடைகளை களைந்து கொண்டிருந்தாள். இருவரும் சேர்ந்து ஆதாம் ஏவாளாக மாறிய சில நொடிகளில் கட்டில் போர் செய்வதற்கு தயாராகினர். அவள் முத்தம் கொடுத்து கொண்டிருக்க அவனோ அவள் உடல் முழுவதும் தன் கைகளால் அளந்து கொண்டிருந்தான். அவளது மென்மையில் கையை வைத்து வருடவும் அவள் ஆ என்று ஒலி எழுப்ப அவன் அவளை புரட்டி போட்டு அனைத்து இடங்களிலும் முத்தம் கொடுத்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளது பெண்மைக்குள் நுழைந்து விடலாம் என்று மிகவும் வேகமாகவே நுழைந்து விட்டான். அதில் பிரியங்காவிற்கு பதட்டமாகிவிட்டது. என்ன இந்த ஹரி இன்னைக்கு இவ்ளோ ஃபோர்ஸா இருக்காரு என்று நினைத்தவள் அவனின் அந்த வேகத்தில் தன் நிலையை மொத்தமாக இழந்து கொண்டிருந்தாள். அவனோ அவனுடைய வேகத்தை கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு பிரியங்காவிற்கும் அந்த வேகம் மிகவும் பிடித்திருந்தது. அவள் பெண்மைக்குள் நுழைந்தவன் அவளை மிகவும் வேக வேகமாக ஆட்கொண்டிருந்தான். இன்று அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் திருப்தியாகாது என்பதால் அவன் நீண்ட நேரம் அந்த கூடலை செய்து கொண்டிருக்கலாம் என்று முடிவெடுத்தான். அதே நேரம் பிரியங்காவின் உணர்ச்சிகள் தறிக்கெட்டு ஓட ஆரம்பிக்க அவளின் வாயிலிருந்து என்னவோ வார்த்தைகள் முனகலாக வந்து கொண்டிருந்தன. அதையெல்லாம் கேட்ட ஹரிக்கு இன்னும் இன்னும் அவனை வெறியேற்றுவது போல இருக்க அவளை இன்று விடவே கூடாது, விடிய விடிய வெற்றி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து நீண்ட நேரமாக அவளுடன் கலந்து கொண்டிருந்தான். அதே நேரம் அறைக்குள் வந்த கவிதா நாளைக்கு எடுத்து செல்ல வேண்டிய புத்தகங்களை எடுத்து பையில் வைத்தவள் விஸ்வாவை காணாமல் தேட பிறகு பாத்ரூமில் இருந்து தண்ணீர் சத்தம் கேட்டதும், ஓ சார் குளிச்சிட்டு இருக்காரா என்று கூறிக்கொண்டு தனது முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் விஸ்வா பாத்ரூமில் இருந்து கத்தினான். கவி, கவி இருக்கியாடி? விஸ்வா, இங்குதான் இருக்கேன், கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வரியா? வரேன், ஒரு நிமிஷம் என்றவள் கபோர்டை திறந்து டவலை எடுத்துக்கொண்டு சென்று கதவை தட்டினாள். விஸ்வா, கதவு திறங்க, டவல் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றதும் கதவை திறந்தவன் உடல் முழுவதும் சோப்பு நுரையோடு இடுப்பில் ஒரு டவலை கட்டி கொண்டு நிற்க அதை பார்த்தவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக முகமெல்லாம் சிவக்க ஆரம்பித்தது. அதே நேரம் விஸ்வா அவளிடம், என்னடி உள்ள வரமாட்டியா என்று கேட்க, என்ன விஸ்வா, இது என்ன தாஜ்மஹாலா உள்ள வந்து சுத்தி பாக்கிறதுக்கு? நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க, அதான் நான் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது சரி, நான் குளிச்சிட்டு இருந்தா நீ உள்ள வரமாட்டியா? உன்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது என்றவன் அந்த டவலை வாங்கி உள்ளே ஹேங்கரில் போட்டுவிட்டு பட்டென்று அவளை அப்படியே தன் இரு கைகளிலும் தூக்கி கொண்டு பாத்ரூமிற்குள் சென்று கதவை சாத்தினான். விஸ்வா, என்ன பண்றீங்க? பிளீஸ் விடுங்க. என்னடி விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போற? இந்த டவல் எதுக்குன்னு கேட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு குளிச்சுட்டு கட்டிட்டு போறதுக்காகத்தான் கேட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட சேர்ந்து குளிக்கிற வழிய பாரு என்றதும், என்ன என்று அதிர்ச்சியில் அவளது கண்கள் வெளியே எட்டி பார்க்க, என்னடி இப்படி கண்ணை விரிச்சு பார்த்தா நான் பயந்துருவேனா? இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ என்றவன் அவளுடைய ஆடைகளை எல்லாம் கலைந்து தூக்கி எறிய கவிதாவிற்கு கூச்சத்தில் உடல் எல்லாம் நெளிந்தது. விஸ்வா, என்ன பண்றீங்க நீங்க? ஏண்டி, நான் என்ன பண்றேன்னு தெரியலையா? உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். குளிக்கணும்னா ட்ரெஸ் அவுத்து தானே ஆகணும். அது சரி, நான் இப்ப குளிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீ என்ன சொல்றது?
ஆனா உன் கூட சேர்ந்து குளிக்கணும்னு எனக்கு தோணுதே, அதனாலதான் என்று கூறிக்கொண்டே அவளது அனைத்து ஆடைகளையும் கழட்டி எறிந்தான். அவன் அப்படியே அவளை இழுத்து ஷவருக்கடியில் நிற்க வைக்க சில்லென்று அவள் மேல் தண்ணி பட்டதும் கவிதாவின் உடல் சிலிர்த்து விட்டது. விஸ்வா, என்ன பண்றீங்க? தலையெல்லாம் நினைச்சு விட்டீங்க. இதுக்கு மேல எப்படி காயும்? அதெல்லாம் ட்ரையர் போட்டுக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத என்று கூறியவன், என்னடி வந்ததுல இருந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, இனிமே உன்ன பேசவே விடக்கூடாது என்று அவள் உதட்டை மிகவும் வன்மையாக சிறை செய்தான். அதில் ஒரு கணம் தடுமாறி போனவள் அவன் மார்பிலேயே அடித்து அவனை தள்ளிவிட முயற்சி செய்தாள். ஆனால் என்ன செய்தும் எந்த பயனும் இல்லை. அவனுடைய முத்தம் நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்ததை தவிர அவளை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. ஒரு கட்டத்தில் அவனை வேகமாக தள்ளிவிட்டவள், விஸ்வா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? ஏன் இப்படி பண்றீங்க? இவ்ளோ தண்ணி என் தலைமையில கொட்டிக்கிட்டு இருக்குது, மூஞ்சி வாய்க்குள்ள எல்லாம் தண்ணி போகுது. இதுல நீங்க வேற முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட கேப் கொடுக்க மாட்டீங்களா? முடியாதுடி, நானும் ஈவினிங்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். எங்கேயாச்சும் புருஷன் என்னச்சுன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு ஒரு மரியாதை இருக்குதா? எனக்கு கண்டுக்கவே மாட்ற. நீ மாட்டு வந்து உட்காந்து படிக்கிற, அப்புறம் கிச்சன்ல போய் வேலை செய்யற, அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் இங்க ரூமுக்கு வர. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நமக்கு கல்யாணமாகி இன்னையோட 2வது நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நீ இப்படி இருக்க. இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா என் மூஞ்சியை கூட பார்க்க மாட்ட போல இருக்கே என்றதும் தான் அவன் எவ்வளவு ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவள் மெதுவாக அவன் முதுகில் தன் கைகளை படரவிட்டு, என்ன விஸ்வா, நீங்க கோச்சுக்கிட்டீங்களா? வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல யாரையும் கண்டுக்காம உங்க கூடவே இருந்தேன்னா அவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளும் இந்த வீட்டுல தானே இருக்கோம், அப்போ நம்மளும் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் இல்ல வேலையில. இல்லனா உங்க பொண்டாட்டிய தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க தெரியுமா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூற, அவ்வளவுதான் விஸ்வாவின் கோபம் அப்படியே ஆஃப் ஆகிவிட்டது. எனக்கு புரியுதுடி, ஆனாலும் அப்பப்ப வந்து என்ன கொஞ்சம் கண்டுக்கலாம் இல்ல? எனக்கு எப்பவே நீ வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு என்றதும், இப்பதானே நீங்க சொல்லிருக்கீங்க, இனிமே பாருங்க உங்களை எப்படி வந்து அப்பப்ப கண்டுக்கிறன்னு என்று அவள் கூறவும், திடீரென்று அவனது பார்வை அவள் கண்களிலிருந்து கீழே இறங்கி அவள் கழுத்துக்கு கீழே போக, சி போங்க விஸ்வா, நீங்க ரொம்ப மோசம் நீங்க என்று தன் மார்புக்கு நடுவே 2 கைகளையும் குறுக்காக வைத்து மறைத்து கொண்டாள். என்னடி உன் உடம்புல நான் பார்க்காததுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? இப்படி வெக்கப்படுற என்றதும், இருந்தாலும் எனக்கு கூச்சமா இருக்குது இல்ல, நீங்க மட்டும் டவல் கட்டிக்கிட்டு என்ன மட்டும் இப்படி நிக்க வச்சிருக்கீங்க, இது நியாயமா? இப்ப என்னடி செல்லம், உனக்கு இந்த டவல் இருக்கிறது தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? சொல்லு, கழட்டி தூக்கி எறிஞ்சிடுறேன். ஐயோ வேண்டாம் என்று கூறவும் பட்டென்று அவன் டவலை கழட்டி தூக்கி எறிந்தான். தன் கணவனை அந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்த்த கவிதா அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, பாத்ரூம்குள்ள வந்து, இப்படித்தான் பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருப்பியா? இதுக்குதான் உன்னை பேசவே விடுறதில்ல என்றவன் மீண்டும் அவள் உதட்டை மிகவும் மென்மையாக சிறை செய்தான். அதில் பெண்ணவளின் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அவன் முதுகு முழுவதும் தன் கைகளை படர விட்டு கொண்டிருந்தவள் அவன் தலைமுடியில் மெதுவாக தன் விரல்களை நுழைத்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள். ஷவருக்கு அடியிலேயே நீண்ட நேரம் முத்தம், தழுவுதல், சினுங்கள் என்று அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு பின்பு அப்படியே அவளை தூக்கி கொண்டு நேராக வெளியே வந்தான். கவிதாவோ கூச்சத்தில் அவன் முகம் பார்க்க முடியாமல் தன் கணவனின் மார்பிற்குள் முகத்தை புதைத்துக் கொண்டு வெட்கத்தோடு வந்து கொண்டிருக்க, கவிதாவை மெதுவாக தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் போட்டவன் அவள் மேல் ஏறி படர ஆரம்பித்தான். விஸ்வா, உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி, எனக்கு இப்ப இந்த டைம்ல இதை விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லு என்று கூறியவன், கவி பிளீஸ், எனக்கு இப்பவே நீ முழுசா வேணும், உன்னை நான் எடுத்துக்குவாடி என்று கிரக்கமாக கேட்க, அதே நேரம் தன்னை எடுத்துக்கொள்வதற்கு தன்னிடமே அனுமதி கேட்டு நிற்கும் கணவனை பார்த்து மிகவும் பெருமை கொண்டாள். என்று அவள் முகத்தினை தன் 2 கைகளால் பொத்திக் கொண்டு கூற, தன் மனைவியின் சம்மதம் கிடைத்ததும் விஸ்வாவிற்கு உடலெங்கும் ஒரு புது ரத்தம் பாய்வதை போன்ற வீரம் வந்துவிட்டது. அவள் உடல் முழுவதும் தன் உதட்டினால் முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு சில இடங்களில் மென்மையாக கடித்தும் வைத்தான்.
பிறகு மெதுவாக அவள் பெண்மையை கைகளில் ஏந்தி தன் நாவால் ருசி பார்க்க அதில் கவிதா எழுப்பிய சின்ன சின்ன மெல்லிய ஒலிகள் கூட அவனுக்கு போதை ஏற்றியது போன்ற ஒரு வேகத்தை கொடுத்தது. அவனுடைய உணர்ச்சிகள் தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதை இழுத்து பிடிக்க அவனால் முடியவில்லை. தன் மனைவிக்கு தான் செய்வது அனைத்தும் மிகவும் பிடித்திருக்கிறது என்பதை நினைத்து ஆணவனுக்கு மிகவும் கர்வமாகவே இருந்தது. பின்பு மீண்டும் அவள் பெண்மைக்குள் நுழைய கவிதாவிற்கு மிகவும் இன்பமாக இருந்தது. அவன் தலைமுடிக்குள் கையை விட்டு கோதிக் கொண்டிருந்தவள் சின்ன சின்ன முனகல்களை எழுப்பிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் விஸ்வா மெதுவாக தொடங்கியவன் போக போக அவனது ஆட்டத்தை மிகவும் தீவிரப்படுத்தினான். அவனின் அந்த வெறித்தரமான ஆட்டத்தின் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாத கவிதா விஸ்வா விஸ்வா என்று முணங்கிக் கொண்டே குலுங்கிக் கொண்டிருந்தாள். இப்படியே விடிய விடிய கவிதாவை ஒரு நிமிடம் கூட தூங்க விடாமல் மீண்டும் மீண்டும் அவளுடன் கலந்து கொண்டிருந்தான். இங்கு விஸ்வாதான் இப்படி என்று நினைத்தால் அங்கே ஹரி அதற்கு மேல் பிரியங்காவை இன்று முழுவதும் தூங்கவிடக் கூடாது என்று முடிவு செய்தவன் மீண்டும் மீண்டும் அவளுடன் கூடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். இப்படியே 2 ஜோடிகளும் மாறி மாறி கூடலில் ஈடுபட்டு விடியற் காலையில்தான் மிகவும் அசதியாக தூங்க ஆரம்பித்தனர். அதே நேரம் வைஷு இங்கே ஆதியின் மார்பில் தலையை வைத்து படுத்துக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று தூக்கம் கலைந்து போனது. என்ன இவ்வளவு சீக்கிரம் தூக்கம் போயிடுச்சு? ஆனா ரூம்குள்ள வெளிச்சம் வந்த மாதிரி தான் இருக்கு என்றவள் மெதுவாக தலையை தூக்கி கணவனின் முகத்தை பார்க்க ஆதி மிகவும் அழகாக தூங்கிக் கொண்டிருந்தான். உடனே அவள், என்னோட செல்ல புருஷன் தூங்கும்போது கூட சூப்பரா அழகா இருக்காரு என்று அவன் கன்னத்தை லேசாக பிடித்து கிள்ளி முத்தம் வைத்துக் கொண்டவள் மெதுவாக அவனது அணைப்பிலிருந்து விலகி எழுந்து தனது செல்போனை எடுத்து மணி பார்த்தாள். மணி 6 என்று காட்டிக் கொண்டிருந்தது. இந்த ஆதி இப்பெல்லாம் சுத்தமா ஜாக்கிங் போறதையே விட்டுட்டாரு. ஆளாளுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல எங்க இவங்க காலையில எழுந்திருச்சு ஜாக்கிங் எல்லாம் போக போறாங்க என்று எழுந்து பால்கனிக்கு சென்றவள் அங்கிருந்த ஜன்னலை திறந்ததும் சிலுசிலுவென்ற காலை நேர காற்று அவள் மேனியில் படவும் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு வந்தது. சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று ஞாபகத்திற்கு வர, அட கடவுளே, எப்படி நான் மறந்தேன், போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு வந்துடலாம் என்று வேகமாக சென்றவள் அவளது கல்லூரி பையை எடுத்து 2 கிட்டையும் எடுத்துக்கொண்டு நேராக பாத்ரூமிற்கு சென்றாள். ஒரு கிட்டை ஓபன் செய்து விட்டு, கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டுட்டு செக் பண்ற, என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்ல, பண்ணித்தான் ஆகணும் என்று நினைத்தவள் அவளது சிறுநீரை அதில் சொட்டு சொட்டாக விட்டு விட்டு சிறிது நேரம் கண்களை மூடி கைகளை இறுக்கமாக பிசைத்துக் கொண்டு காத்திருந்தாள். பிறகு மெதுவாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்தவள் அதிர்ச்சியில் பட்டென்று 2 கண்ணையும் திறந்து அந்த கீட்டை கையில் எடுத்து பார்க்க அதில் 2 கோடு மிகவும் டார்க்காக இருந்தது. அதை பார்த்தவளுக்கு அவளை மீறியே கண்களில் கண்ணீர் திரண்டு வழிய தொடங்கியது. சந்தோஷத்தில் அவளுக்கு என்ன செய்வது என்றும் ஒன்றுமே புரியவில்லை. இருந்தாலும் திடீரென்று அவளுக்குள் ஒரு பதட்டம் வந்தது. இல்ல இல்ல, நம்ம இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதுவும் கன்ஃபார்மா இருந்தா தான் நான் நம்புவேன், இல்லனா தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்க கூடாது என்று முடிவெடுத்தவள் மீண்டும் கடவுளை வணங்கிவிட்டு அந்த இன்னொரு கெட்டிலும் டெஸ்டினை போட்டாள். போட்டுவிட்டு சிறிது நேரம் அதே போல கண்ணை மூடி நின்று கொண்டிருந்தவள் பின்பு மீண்டும் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க அந்த கெட்டிலும் 2 கோடுகள் மிகவும் டார்க்காக இருந்தது. அதே நேரம் அவளுடைய சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இல்லாதது போல ஆனது. துள்ளி குதிக்க வேண்டும் போல இருந்தது. இருந்தாலும் தன் நிலைமையை அறிந்து கொண்டவள் இப்பொழுது அப்படியெல்லாம் குதிக்க கூடாது என்று முடிவெடுத்து தன் வயிற்றில் கையை வைத்து லேசாக தடங்கியவள், தேங்க் காட் கடவுளே, என்னோட நீண்ட நாள் ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிட்டீங்க. இப்போ இந்த உலகத்திலேயே சந்தோஷமா நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு, பாப்பா, அம்மா வயிற்றுக்குள்ள வந்துட்டீங்களா? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அம்மாவோட காலை தரையில கூட படவிட மாட்டாரு, தலை மேலேயே தூக்கி வச்சுட்டு திரிவாரு, அந்த அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருவாரு என்றவள், ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் செல்லம், கண்டிப்பா நீ ரொம்ப ரொம்ப லக்கியா தான் இருப்ப. உன்னோட அப்பா மாதிரி இந்த உலகத்திலே வேற எந்த அப்பாவும் இருப்பாங்களான்ற அளவுக்கு உங்க அப்பா உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு உன் மேல உயிரையே வச்சிருப்பாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு என்றவள் அவள் கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு கண்ணாடியை பார்த்து, வைஷு, இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம், இப்ப எதுக்கடி தேவையில்லாம அழுவுற என்று அவளுடைய மனசாட்சியே அவளை கேள்வி கேட்டது.
பதிலுக்கு அவள் என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப அழுகழுகியா வருது என்று கூறியவள் பின் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்க்க ஆதி அப்பொழுதும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். சரி, இப்பவே அவனுடைய தூக்கத்தை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவள் தன்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு நேராக குளிப்பதற்காக மீண்டும் பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். சிறிது நேரத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடித்து வந்தவள் உடைமாற்றும் அறைக்கு சென்று மிகவும் மெல்லியதான ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டவள் கண்ணாடி முன் வந்து தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் செய்து முடித்தாள். பிறகு, ஐயோ கடவுளே, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல, ஆதிக்கிட்ட சொல்லாம என்னால இருக்கவே முடியாது. இனிமே அவர் தூங்கினாலும் சரி தூங்காட்டினாலும் சரி, அவரை நான் எழுப்பத்தான் போறேன் என்று நினைத்தவள் வேகமாக அந்த பாத்ரூமிற்குள் சென்று அவள் டெஸ்ட் செய்த கிட்டை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வைத்து வந்தாள். அவன் அருகே வந்து அமர்ந்தவள் குனிந்து அவன் நெற்றியில் ஒரு முத்தத்தை கொடுக்கவும் வைஷுவின் வாசனையை உணர்ந்தவன் பட்டென்று கண்ணை திறந்து பார்த்து குட் மார்னிங் வைஷு என்று அணைத்துக் கொள்ள மெதுவாக அவனிடம் இருந்து பிரிந்தவள் குட் மார்னிங் ஆதி என்று கூற, என்ன வைஷு, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் எழுந்து குளிச்சு ரெடியா இருக்க? இல்ல, எனக்கு சீக்கிரமாவே தூக்கம் போயிடுச்சு, அதான் எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அப்படியா என்றவனிடம், ஆதி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படியா, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான், அது உங்களுக்கும் கூட ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? இவ்ளோ காலையில எழுந்து வந்திருக்கா இத சொல்றதுக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தவன், என்னன்னு தெரியலையே வைஷு, நீயே சொல்ல என்று கூறவும், சரி கண்ணை மூடுங்க. என்னடி இது விளையாட்டு, காலையிலேயே தொடங்கிட்டியா என்றதும், ப்ளீஸ் ஆதி கண்ணை மூடுங்களேன். சரி ஓகே என்றவன் கண்ணை மூட, கையை நீட்டுங்க என்றாள். என்னடி, எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா? என் கையில ஏதாச்சும் மோதிரம் போட்டு விட போறியா? என்ன ஆதி, நீங்க என்னைக்கு நகையெல்லாம் போட்டிருக்கீங்க? அதுலதான் உங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லையே. அது என்னவோ கரெக்ட் தான். அப்புறம் என்ன தாண்டி கொடுக்க போற? உங்க வாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு கையை மட்டும் நீட்டுங்க என்றதும் அவன் கையை நீட்டி லேசாக ஓட்டை கண்ணால் பார்க்க, இதுதான் ரொம்ப தப்பாதி, இப்படி எல்லாம் சீட்டிங் பண்ணக்கூடாது, ஒழுங்கா கண்ணை மூடுங்க. சரிடி என்றவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவன் கையில் அந்த பிரெக்னன்சி கிட்டை வைத்தவள், இப்போ கண்ணை தொடங்காதி என்றாள். மெதுவாக கண்ணை திறந்தவன் தன் கையில் இருந்த கார்டை பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. கண்களை நன்கு அழுந்த துடைத்துக் கொண்டு மீண்டும் பார்த்தவன் பாட்டென்று தன் மனைவியை நிமிர்ந்து பார்த்து, வைஷு நிஜமாவாடி? ஆமாதி, நீங்க அப்பாவாயிட்டீங்க, நான் அம்மாவாயிட்டேன் என்று சந்தோஷமாக சொல்ல உடனே அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், தேங்க்யூ வைஷு, தேங்க்யூ சோ மச், நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என்னடி நீ டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி இருந்தா நானும் உன் கூட சேர்ந்து வந்திருப்பேன்ல, 2 பேரும் சேர்ந்து பாத்துருக்கலாம். இல்ல ஆதி, எனக்கு ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு, அதான் நானே போய் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். சரி, இது கரெக்டா இருக்கும் இல்ல? அப்படித்தான் எனக்கும் டவுட்டாவே இருந்துச்சு, அதான் இன்னொரு கிட்டையும் எடுத்து ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன, இன்னொரு கிட்லயும் டெஸ்ட் பண்ணியா? அதுல என்ன வந்துச்சு? அதுலயும் பாசிட்டிவ் தான் என்று அந்த கிட்டையும் கையில் கொடுக்க, வைஷு நீ இருக்க பாரு, ஒரு கிட்ல வந்ததுல உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? இல்லாதி, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனாலதான் இன்னொரு வாட்டி என்றதும் அந்த கிட்டையும் வாங்கி ஆசை தீர அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு சந்தோஷம் தாங்காமல் தன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அதை பார்த்த வைஷுவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது அவள் தன் வயிற்றில் கையை வைத்து, பாப்பா நான் அப்பவே சொன்னல, இந்த விஷயத்த சொன்னா உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார்னு, பாத்தியா இப்போ எப்படி சந்தோஷப்படுறான்னு? அவர் கண்ணெல்லாம் கலங்குது என்று கூறவும் உடனே ஆதி, என்ன வைஷு அதுக்குள்ள பாப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமா ஆதி, காலையில இருந்தே நான் பாப்பா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அப்படியா, அப்போ நானும் பேசவா? பேசுங்க ஆதி. பாப்பா, நீங்க வந்ததுல இருந்த அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மாதிரி ஒரு அப்பா உலகத்திலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் உங்களை சந்தோஷமா பாத்துக்குவேன், என் செல்ல குட்டி என்று அவள் வயிற்றில் தடவி முத்தம் கொடுக்கவும் அவளுக்கு ஒரு சிலிர்ப்பு வந்தது. உடனே ஆதி, வைஷு இந்த விஷயத்த உடனே வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்டி. இந்த விஷயத்த கேட்டா கண்டிப்பா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்ல? எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க ஆதி, யசோதா ஆண்டி கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க, கீர்த்தியும் அதே மாதிரிதான்,
மீதி எல்லாரும் வேணா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்கள பத்தி ஏண்டி காலையிலேயே பேசி என்னை இரிட்டேட் பண்ற? இந்த வீட்டுல அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கோ. அந்த கீர்த்திக்கு நம்ம 2 பேரையும் பார்த்து பொறாம. நம்ம சந்தோஷமா வாழறத தாங்கிக்க முடியாம தான் கிளம்பி வெளியில போய் ஹாஸ்டல்ல தங்கிட்டா. அப்படியே போய் தொலையட்டும். இனிமே இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம். சரியாதி, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம கீழே போயிட்டு அத்தை மாமா கிட்ட சொல்லலாம். சரிடி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் செல்ல பொண்டாட்டி என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுத்தவன், நீ எங்கேயும் நகரக்கூடாது, இந்த பெட்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும், சரியா? நான் போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஆதி, போயிட்டு வாங்க என்றவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். அதே நேரம் சந்தோஷத்தில் மிக வேகமாக சென்று குளித்துவிட்டு வெளியே வந்த ஆதி, வைஷு, நீ அங்கேதானே உட்கார்ந்துருக்க? ஆமா ஆதி, அப்பத்துல இருந்து இங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி சரி, அந்த இடத்த விட்டு நகராத என்றவன் மீண்டும் உடை மாற்றும் அறைக்கு சென்று உடையை எடுத்து போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் வந்தவன் தன் தலையை மட்டும் சீவி கொண்டு, சரி வைஷு, இப்ப நம்ம கீழே போலாமா? என்ன ஆதி, என் தலைமுடி ரொம்ப ஈரமா இருக்கு, நான் கொஞ்சம் முடிய ட்ரையர்ல போட்டுக்கிறனே என்றாள். என்ன, அதுக்குத்தான் நான் இருக்கேனே செல்லம், நீ ஏன் கஷ்டப்படணும்? இங்க வா என்று மெதுவாக அவளை அழைத்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இருந்த சேரில் அமர வைத்தவன் அவள் தலையில் கட்டி இருந்த துண்டை அவிழ்த்து விட்டு ட்ரையரை ஆன் செய்து அவளது முடியை சுத்தமாக காய வைத்தான். பிறகு வைஷ்ணவி 2 பக்கமும் லேசாக முடி எடுத்து சென்டர் கிளிப் மட்டும் போட்டுக்கொண்டவள் குங்குமம் எடுத்து நெற்றியில் வைக்க பார்க்க, அதே நேரம் ஆதியின் கையில் கொடுத்து, ஆதி, இன்னைக்கு நீங்களே எனக்கு குங்குமம் வச்சு விடுறீங்களா? குடு வைஷு, நானே வச்சு விடுறேன் என்று அழகாக வைத்து விடவும் உடனே தனது தாலி செயினை எடுத்து காட்டினான். பின்பு தாலியிலும் குங்குமம் வைத்துவிட அந்த தாலியை உள்ளே எடுத்து போட்டு கொண்டவள், இப்ப போலாம், நான் ரெடியா இருக்கேன், வாங்க என்று எழுந்து அவனோடு செல்ல, வைஷு, என்னடி இவ்ளோ ஃபாஸ்டா நடக்கிற? கொஞ்சம் மெதுவா நடடி. என்ன ஆதி, நான் எங்க ஃபாஸ்டா நடந்தேன்? இதுக்கு மேல ஸ்லோவா நடக்கணும்னா நான் உருண்டுகிட்டு தான் வரணும். என்னடி கிண்டலா? இப்பவே தொடங்கிட்டீங்களா அது நீங்க என்று அவள் கிண்டல் பண்ணவும், சரி சரி வா, இருந்தாலும் நீ என் கையை தான் இறுக்கமா புடிச்சு நடக்கணும், சரியா? ஓகே ஆதி என்றதும் அவளை மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே வந்தான். அப்பொழுது கண்மணியும் விஸ்வநாதனும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருக்க, இன்னொரு சோஃபாவில் கௌதமியும் ராமுவும் அமர்ந்திருந்தனர். அனைவரும் சேர்ந்து காஃபி குடித்தபடி சிரித்து பேசிக் கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே வந்த ஆதியையும் வைஷுவையும் பார்த்த கண்மணி, ஆதி, வைஷு, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க? சரி சரி வாங்க என்றவர் கிச்சனை பார்த்து, கமலா, வைஷுக்கும் ஆதிக்கும் காஃபி எடுத்துட்டு வா என்று கூறினார். உடனே ஆதி, அம்மா, எனக்கு மட்டும் காஃபி போதும், வைஷுக்கு வேண்டாம் என்றான். என்னாச்சுடா, நீ ஏதாவது மிரட்டி வச்சிருக்கிய அவளை காஃபி குடிக்க கூடாதுன்னு? ஆமாமா, அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். ஆதி, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ பண்றது ஒன்னும் சரி கிடையாது, சொல்லிட்டேன். வைஷு ஏற்கனவே ஒழுங்கா சாப்பிட மாட்டா, அவ ஒழுங்கா கரெக்டா பண்றது காலையில ஈவினிங்கும் காஃபி குடிக்கிறதா, அதையும் நீ ஏன் ஆதி தடுக்கிற? என்னாச்சுமா வைஷு, உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? அதனாலதான் ஆதி உன்னை காஃபி குடிக்க கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஏன் இந்த பையன் இப்படி காலையிலேயே லூசு மாதிரி உளறிக்கிட்டு கிடக்கானோ தெரியல என்று கூற, அதே நேரம் விஸ்வநாதன், ஆதி, வைஷு, உங்க 2 பேருக்குள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? 2 பேரும் சுமூகமா தானே இருக்கீங்க? என்னப்பா, எங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனை? நாங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நாங்க நின்னுட்டு இருந்தோம்னா நீங்க தேவையில்லாம மண்டையை போட்டு குழப்பிப்பீங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நீங்க 2 பேர் இங்க வாங்க என்று அவன் தாயையும் தந்தையும் அழைக்க, அவர்கள் இருவரும் எழுந்து வந்து அவர்கள் அருகே நின்றதும், வைஷு, அத்தை, மாமா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று காலில் விழுந்தனர். பட்டென்று காலில் விழுந்த மகனையும் மருமகளையும் பார்த்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திரு திருவென்று முழித்துக்கொண்டு அதிர்ச்சியில் நின்றிருந்தனர்.